கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக பந்தய பொருளை அடையும்படிக்கு இலக்கை நோக்கி தொடர்வதாக பவுல் சொல்வதை பார்க்கிறோம். தொடர்ந்து ஓடுகின்ற இந்த ஓட்டத்தின் முடிவு என்ன, இதனுடைய நிறைவு என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும்படியாக பவுல் வாழ்க்கையிலே தெளிவான விளக்கத்தோடு தேவனை ஆராதிக்கின்ற தேவ மனுஷனாக இருந்தபடினாலே நமக்கும் அநேக காரியங்களை ஆவியாளர் மூலமாக விளக்கி காண்பித்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழமான நம்பிக்கை பவுலுக்குள் இருப்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இரட்சகர் வர, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பை நமக்கு பவுல் சொல்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இந்த உலகத்தை ஆளும்படியாக தம்முடைய சாயலாக ஆதாமை உண்டாக்கி, ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதென்று சொல்லி ஏவாளை உண்டாக்கி, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் யாவரும் ஆதாம் முதல் கொண்டு இதுவரைக்கும் மரித்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மேன்மையான மக்களாய் உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும், உலகத்தில் செல்வ செழிப்பாய் இருந்தாலும், அநேக மக்களை ஆள்கின்ற ராஜாக்களாய் இருந்தாலும் திரும்பி வரப்போவது இல்லை. ஒரு மனிதன் மரித்துவிட்டால் திரும்பி வர முடியாத இடத்துக்கு செல்வதாக யோபின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் இயேசு என்ற ஒரு மனுஷராக உலகம் எண்ணுகிறது அல்லவா? அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன். அவர் உலகத்தில் வாழ்ந்து 33 வயதிலே சிலுவையில் தன் ஜீவனை விட்டு உயிர் தெரிந்ததாக பார்க்கிறோம், உயிரோடு இருப்பதாக பார்க்கிறோம். எல்லாம் உலக பார்வைக்கு ஒரு குழப்பத்தையும் ஒரு கேள்வியையும் ஒரு நகைப்பையும் கொடுக்கும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், இங்கே இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்த ஒருவரும் மறுபடியும் திரும்பி வர முடியாது. ஆனால் தெளிவாக சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி. இதுதான் கிறிஸ்துவத்துக்குள்ளான ஆழமான அர்த்தமான உண்மையான நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து வருவார் என்று எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தான் ஒரு கிறிஸ்துவத்துக்குள்ளாக வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில் யாரும் வர முடியாது. ஆனால் இயேசு மறுபடியுமாய் உலகத்தில் கடந்து வந்து தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை மீட்டுக் கொள்கிறவராக, தன்னோடு கூட அழைத்துக் கொள்கிறவராக, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மரித்த மக்களை உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறவராக, திரும்பி வருகிற தேவனாக, திட்டமாக தீர்மானத்தோடு கூட பவுல் இங்கே நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாக சொல்லியிருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே எல்லா எதிர்பார்ப்புகளை விட இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற எதிர்பார்ப்பு நம் உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த அனுபவம் தான் நம் வாழ்க்கையிலே அநேக விதமான மேன்மைகளை பெறுவதற்கும் நம்பிக்கையை பெறுவதற்கும் நம் வாழ்விலே பிரச்சனையெல்லாம் தீர்வதற்குரிய ஒரு முடிவாய் இருப்பதாக நாம் எதிர்பார்க்கின்ற அந்த அனுபவத்தில் செல்ல நம்ம இப்போ கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவரும் நாம் நேசித்த, நம்மோடு கூட வாழ்ந்த பிரபலமான எந்த ஒரு மனுஷரும் திரும்பி வர முடியாது. ஆனால் இரட்சகர் என்னும் இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அவர் வருவார் சொல்லி. இந்த எதிர்பார்ப்பு அவளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் யாவருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கட்டும். வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம். நம்மோடு கூட வாழ்ந்தவர்கள் மரித்து போகலாம், ஆனால் மறுபடியும் ஒருவரும் வர முடியாது. நானே மரித்தாலும் மறுபடியுமாக குடும்பத்தை சந்திக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற தேவன் உண்மையாகவே அவர் மறுபடியும் வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு கூட நாம் தேவனை ஆராதிக்கின்ற அந்த அனுபவத்தில் ஆழமாய் செல்ல ஒப்புக் கொடுப்போம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திருப்பே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலுக்கு சொந்தக்காரர்
அதுவே பவுலின் எதிர்பார்ப்பு. தேவனை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் அதுவே எதிர்பார்ப்பாக இருக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, இரட்சகராகிய நீர் வருவீர் என்ற எதிர்பார்ப்போடு கூட எங்கள் வாழ்க்கையிலே ஆசையோடு கூட ஓட, உம்மை தொடர்ந்து தேட, அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றை விட நீ வருவீருங்கிற எதிர்பார்ப்போடு கூட வாழ்கிற ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை எங்களுக்கு தாங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.